நிறைய பேரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கும் நம்மளோட பிளேலிஸ்ட்ல டெஃபினட்டா இந்த ஆல்பத்துடைய ஒரு பாட்டாவது இருக்கும். இல்லைன்னு சொன்னா அவன் பாட்டு கேட்கறதே நிப்பாட்டிடுவான். Why This Call அது வந்து சவுண்டிங்கா ரொம்ப புதுசா இருந்தது. கேட்ட உடனே பிடிச்சி மச்சான் எனக்கு இந்த பாட்டை வந்து ப்ளூடூத்ல சென்ட் பண்றா. ஸோ அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த லிரிக்ஸ்லாம் வந்து நாம பாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மாமா நான் லிரிக் சேஞ்ச். நிறைய பேருக்கு தெரியாது இந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என் நாடியை துடிக்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் ஆண் கர்வம் மறந்தின்று அந்த டைம்ல வந்து இந்த காலர் டோன் இருக்கும், நம்ம வந்து ரிங் டோனா செட் பண்ற மேட்டர் இருக்கு. பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வரியை வந்து தேடுவோம். சில நேரங்களில் வந்து அதுல பாட்டு புக்லேயே கொடுக்குறப்ப நம்ம அந்த வரியை பாடிக்கிட்டே வந்து கவனிப்போம். சிடி மேட்டரே இப்போ இல்லைன்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த முதல் முத்தத்தை பத்தி சொல்றதான் வந்து கண்ணழகா. வீட்டுல ஆளே இல்ல, யாருமே இல்ல அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த டைம்ல பசங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வேகம். மண்டபத்திலயோ இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டு இருப்போம். பப்புல கல்யாணம் நடக்குது. ஆனா ஃபுல் லென்த் ஒரு லவ் படம் வந்து மறுபடியும் அனிருத் வந்து மியூசிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுக்கணும்னு ஆசை தான். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஆர்ஜே பரத், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ பேசிக்கா இந்த ஷோ இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் இதுதான். இதை வந்து நம்ம ஷோ பை ஷோவாக போகிறோம். என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பாடல்கள் கேட்குறோம். லைக் லிட்ரலி இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில பாதி நேரம் நம்ம வந்து ட்ராவலில் இருக்கிறப்பையா இருக்கட்டும், இல்லை எதுவும் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பாடல்கள் வந்து நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து ஃபில் இன் பண்ணிகிட்டே இருக்கு. வேற இன்னைக்கு நமக்கு ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, ஸோ நமக்கு நிறைய இருந்தாலும் இந்த நாஸ்டாலஜிக்கான சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நமக்கு அழிக்க முடியாதது. அதை பார்த்தால நமக்கு சந்தோஷம். ஸோ அப்படி தான் வந்து நம்மளோட சைல்ட்ஹுட்ஸ்லாம் நம்ம நிறைய இன்ஃபேக்ட் நம்ம 90s கிட்ஸ் இருக்கா நம்ம இந்த டேப் ஜாஸ்தியாக நம்ம வீட்டில் அந்த டேப்பில் போட்டு பாட்டு, டேப் ரெக்கார்டில் அந்த இது வரும். கரெக்ட், அது போட்டு கேட்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அப்படியே டெரைவ் ஆனப்போ நம்ம சிடிஸ் பக்கமாக போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஷோவில் நம்ம வந்து நிறைய என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாடல்கள் அதை பற்றி நம்ம பேசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வி கோனா ஹேவ் தட் நாஸ்டாலஜிக்கல் ப்ராடக்ட். சே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேச போகிறது 3 அப்படின்ற அந்த ஆல்பத்தை பற்றி. ஸோ வி ஹேவ் த ஒரிஜினல் சிடி ஆஃப் 3. ஸோ அந்த இது இருக்கும்ல அந்த கோட். ஆமாம், ஸோ ஹாலோகிராம் ஸ்டிக்கரோட வச்சுருப்பாங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஆல்பம் நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கும் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் டெஃபினட்டாக இந்த ஆல்பத்துடைய ஒரு பாட்டாவது இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அவன் பாட்டு கேட்குறதே நிப்பாட்டிடுவான். கண்டிப்பாக. ஏன்னா 3 எனக்கு வந்து அனிருத்தை வந்து இப்போ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களே. ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் அனிருத் ஃபார் எவர் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் வந்து திஸ் ஆல்பம் 3. இந்த ஒரு ஆல்பம்காக அனிருத்தை வந்து ஒரு 100 வருஷம் பத்தி பெருமையா பேச சொன்னாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நான் மறுபடியும் இந்த ஆல்பம்ல கொடுத்த ஒரு எனர்ஜியோ ஒரு ஃபீலோ வந்து வேற எந்த ஆல்பமும் எனக்கு எந்த கம்போசர்ட்ட இருந்தும் மறுபடியும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் அனிருத்தே இந்த மாதிரி சவுண்ட வந்து பண்ணல, ரொம்ப ரொம்ப நல்லாச்சு. இன்ஃபேக்ட் இப்ப அனிருத் வந்து மாசா வேற ஒரு ஸ்கேல்ல போறாரு. ஆனா இந்த ஒரு ஆல்பம் பண்ண மேஜிக் வந்து ஐ திங்க் அனிருத்தே ரீடு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ். அண்ட் அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சாங் வந்து சென்சேஷனாக போச்சு இந்த ஆல்பமில் இருக்கிற ஒய் திஸ் கொலவெரி. ஸோ ஒய் திஸ் கொலவெரியோடைய ஹோல் லிரிக் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ சிங்கிள் ஷீட், ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர். இப்போ ஒரு முழு பேப்பர் இப்படி இருக்குன்னா 2 பக்கம் எழுதுவோம். இந்த ஒரு சிங்கிள் பேப்பரில் மட்டுமே தான் அந்த லிரிக்ஸ் இருக்கும். அவ்வளோ கம்மியான லிரிக்ஸுக்கு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட் வெண்ட் அந்த ஒரு நைட்டில் இட் கோ வைரல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சென்சேஷன் ஆச்சு. ஸோ ப்ராபப்ளி லிரிக்கோட கான்டெக்ஸ்ட் மாறும். ஸோ கண்ணதாசனுக்கு முன்னாடி வந்து உரைநடை பேட்டர்னில் இருக்கும் அந்த பாட்டு வந்து அந்த செய்யுள் அமைப்பில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பேட்டர்னில் இருந்துச்சு. ஸோ கண்ணதாசன் எளிமையான தமிழுக்கு மாற்றினாரு. ஸோ வாலி சார் வந்து அன்றாட நடக்கிற நிகழ்வுகளோட நியூஸ் பேப்பரோட கனெக்ட் பண்ணி எழுதுறாரு ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி.
ஸோ திஸ் வை திஸ் கொலவெரி வந்து இன்கார்பரேட் பண்ணது வந்து நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்ல நிறைய இல்ல, அதிகப்படியான முழுக்க முழுக்க வார்த்தைகள். இங்கிலீஷ்லயே தான் இருந்தது அந்த பாட்டு. அங்கங்க தமிழ் இருக்கும். ஸோ ஆனா அதுக்கு முன்னாடி வந்த பாடல்கள்லயுமே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்கும். இதுல வந்து முக்காவாசி வார்த்தைகள் வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள். நான் அப்போ வந்து இங்கிலீஷோட விஷயம் வந்து நம்ம நார்மலா பேசுற விஷயமே நிறைய இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டபிளா இருக்கிற வார்த்தைகளை எடுத்து பாட்டா வந்து தனுஷ் வச்சாரு. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆல்பம், இந்த வை திஸ் கொலவெரி கேட்டப்போ என்ன உங்களுக்கு தோணுச்சு? வை திஸ் கோல் அது வந்து சவுண்டிங்கா ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஃபோன்ஸ்ல வந்து ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது கேட்ட உடனே பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேட்ட உடனே பிடிச்சி மச்சான் எனக்கு இந்த பாட்டை வந்து ப்ளூடூத்ல சென்ட் பண்றா. ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த பாட்டுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கனெக்டே. ஏன்னா இப்போ வந்து நிறைய ஸ்பாட்டிஃபை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அந்த டைம்ல வந்து யாராவது ஒருத்தவன் தான் எல்லா பாட்டும் இந்த மாதிரி வச்சிருப்பான். நமக்கு ஒரு பாட்டோ ரிங்டோனோ பிடிச்சதுன்னா ப்ளூடூத்ல ஷேர் பண்ணிக்கிறது தான் அப்போ வந்து இருந்த ஒரு ட்ரெண்ட். ஸோ அந்த ப்ளூடூத்ல நான் நிறைய ஷேர் பண்ணி வாங்கின இது வந்து இன்ஃபேக்ட் இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நம்ம ப்ளூடூத்லாம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ளூடூத்தை வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்றதை தாண்டி வேற எதுக்குமே யூஸ் பண்றது இல்லை. எதுவுமே யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் அந்த டைம்ல வந்து நான் ப்ளூடூத்ல வாங்கின ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து வை திஸ் கொலவெரி. ஸோ அது அந்த இதுவே வந்து பேர் ஆகணும், அதுக்கப்புறம் இது செய்யணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபோனில் அதை கேட்குறப்ப ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லிரிக்ஸ்லாம் வந்து நாம பாட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே மாமா நான் லிரிக் சேஞ்ச் அதெல்லாம் வந்து டு த கோர் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இதோட இன்னொரு பக்கம் என்னன்னா, அன்றைய பாடலாசிரியர்கள் ஒரு சில பேர் வந்து இதை வந்து ஆப்போசிட்டும் பண்ணாங்க. என்ன இந்த பாட்டை ரசிக்கிறீங்க, இதை வந்து இது பண்றீங்க, அப்ப நாங்க எழுதுற தமிழ், நாங்க எழுதுற பாடல், நாங்க வந்து பொருளோட தமிழோட உங்களுக்கு அள்ளி கொடுக்குறோம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதான்னு சொல்லி அன்னைக்கு இருந்த நிறைய பாடலாசிரியர்கள் இது மேல பெரிய கோவத்துல இருந்தாங்க இந்த ஹிட். ஏன்னா நிறைய முக்கியமான பெரிய படங்கள் நல்ல பாடல்களை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு. ஸோ அது என்ன மாதிரி எக்ஸாம்பிள் அந்த டைம்ல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாங்க. நான் படத்துல இருந்து இந்த உலகினில் மிக உயரம், அது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. அந்த பாடலாசிரியர், இந்த பாடலாசிரியர் இப்ப இல்லை, ஆனா அவங்கலாம் சொல்லுவாங்க என்ன மாதிரி தத்துவம், என்ன மாதிரியான ஒரு விஷயம் எழுதியிருக்கோம், இந்த பாட்டை யாரும் திரும்பி கூட கேட்க மாட்டீங்களே, இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களேன்னு சொல்லி அப்போ அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் இருந்தது. ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யுகபாரதி அவர்கள் பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. பட் கான்ட்ரோவர்சி புல் பண்ணாலும் இந்த ஒரு பாட்டு வந்து இட்ஸ் லைக் மோர் லைக் வேர்ல்ட் ரீச் கொடுத்த பாட்டு. இன்ஃபேக்ட் இந்தியான்னு கூட சொல்ல முடியாது, வேர்ல்ட் ரீச் தான் இந்த பாட்டு. ஷாருக் கான் வந்து சொல்லுவாரு, நீங்க ரீசெண்டா கேட்ட பாட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்றப்ப அவர் வந்து ஐ யூஸ் டு பிளே வை திஸ் கொலவெரி இன் கார்ஸ் அண்ட் இப்போ கூட நான் அந்த பாட்டு கேட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்லி ஃபிலிம் ஃபேர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. எங்க வந்து தனுஷும் அனிருத்தும் போனாலும் அந்த டைம்ல வந்து வை திஸ் கொலவெரி பாடணும். அது வந்து ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் மாதிரி அவங்களும் போற இடத்துலலாம் வந்து பாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து வி லவ் மியூசிக், வி லவ் லிரிக்ஸ். என்ன வார்த்தை இருந்தாலும் அதை நமக்கு வந்து அப்படி கனெக்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி வந்து கொலவெரியோட இது. அண்ட் ஒன் பாசிட்டிவ் திங் வந்து மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த டைம்ல அவர் பிஎம்மா இருக்கிறப்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி கேட்டதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து இது இந்த படத்துல உள்ள மற்ற பாடல்கள் பத்தி பேசுறப்ப நிறைய பேருக்கு தெரியாது. இந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து இதழின் ஒரு ஓரம், ஃபர்ஸ்ட் ட்ராக் இந்த சிட்டில வேற லெவல். இன்ஃபேக்ட் அது நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இந்த படத்துல இருக்க மிச்ச சாங்ஸ் எல்லாமே தனுஷ் எழுதினாரு. அந்த ஒரே ஒரு பாட்டை போட்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து என் நாடியை துடிக்க வைத்தாய், என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய், என் ஆண் கர்வம் மறந்தின்று உன் முன்னே பணிய வைத்தாய். ஸோ அங்கே தான் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு காதல் கொள்றான்னா அவனுடைய எல்லா விஷயத்தையுமே இழந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காதலை வந்து வேண்டி நிற்பான். ஸோ அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க அந்த இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் பிக்சரைசேஷனாகவும் எனக்கு வந்து 3 ஆல்பம் வில் பி த டாப். இன்ஃபேக்ட் அவங்க டிசைனாகவுமே ஐ திங்க் இது ஒரு மாதிரி சட்டிலாக அவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த விஷயமே வந்து ஏன் இந்த படத்துக்கு 3 பேர் வச்சாங்கன்றதே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐ திங்க் இந்த மாதிரியான ஒரு நல்ல டிசைன். ஆக்சுவலி இதுலயுமே அவங்க அதை தான் ப்ரமோட் பண்ணாங்க. வை திஸ் கொலவெரி தான் அவங்க அதிகமாக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமாம், அந்த டைமில் வந்து இந்த காலர் டோன் இருக்கும், நம்ம வந்து ரிங் டோனாக செட் பண்ணுற மேட்டர் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து வோடஃபோனா நீங்கள் ஏர்டெல்லா எந்த பிராண்டுக்கு வந்து நீங்கள் எந்த சிம் வச்சுருந்தாலும் அதுக்கான காலர் டோனாக நீங்கள் வச்சுக்கிறது.
இந்த சிடி மேட்ரே இப்போ இல்லைன்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த So, பாட்டு இதுல புக் இன்ஃபேக்ட் இந்த பாட்டு புக் வேற ஆமா நமக்கு எல்லா சிடிஸ்லயுமே அது ஒரு மேண்டேட்டரியான ஒரு விஷயமா வந்துரும். ஆமா இன்னைக்கு முன்ன வந்து நம்ம வந்து அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வரியை வந்து தேடுவோம். சில நேரங்கள்ல வந்து அதுல பாட்டு புக்லயே குடுக்குறப்ப நம்ம அந்த வரியை பாடிக்கிட்டே வந்து கவனிப்போம். எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த பாட்டு புக் மேட்டர்லாம் வந்து போயிடுச்சு அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடியோ லான்ச்ல அந்த ஆடியோ வந்து நீங்க இதுலயே கேட்டுக்கலாம், உங்க போன்லயே கேட்டுக்கலாம் அப்படின்ற காலம் மாறி. அண்ட் இதுக்குள்ள வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ் பேர்லாம் இருக்கும், யாரெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கான அங்கீகாரமா இருக்கும்ல. ஒரு சரி நம்ம மியூசிக் பண்ண நம்ம மியூசிக்ல வேலை செஞ்ச ஒரு படம்டா அப்படின்னு சொல்லி பெருமையா அவங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அட்ரஸ் பண்ற விஷயங்கள்லாம் இதுல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணேன். அதாவது என்னன்னா வைத்தி ஸ்காலரிட்டியோட ஹிட் தான் இந்த படத்தோட ஃபெயிலியர்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. பட் அது என்ன சொல்றது, அந்த பீரியட்ல அந்த டைம்ல வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் பண்ணா மொத இதுலயே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து தலைவர் ரஜினிகாந்த் சார். படம் பார்த்துட்டு அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் வந்து ரீசெண்ட் டைம்ல என் பொண்ணு டைரக்ட் பண்ண 3 மூவி. ஆனா அது ரசிகர்கள்ட்ட எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. என் பொண்ணுக்கும் டீமுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்ல இது போட்டிருப்பாங்க. அதுதான் நான் வந்து இது ஏன்னா அது வந்து ஒரு ஏப்ரல் 14 மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல தான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் படித்த துண்டு செய்தி. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்களில் போகலை அப்படின்றது வலி தான், கஷ்டம்தான். ஏன்னா பாட்டு கொடுத்த ரீச் வந்து படத்துக்கும் கொடுத்துருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒண்டர் பார். ஸோ ஒண்டர் பாரோடைய ஃபர்ஸ்ட் படம். ஒண்டர் பார் டைம் வந்து இப்போ நிறைய படம் ரிலீஸ் பண்ணாலும் திஸ் வில் பி ஸ்பெஷல் அண்ட் டிஎன்ஏ காம்பினேஷன். இன்ஃபேக்ட் எஸ்கே அண்ட் தனுஷோடைய அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல அப்படியே அந்த ஒரு எஸ்கே பாண்டிங்கே சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து எஸ்கே வந்து என்ன சொல்லுவாருன்னா, சார் ஆடியன்ஸ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிப்பாங்களோ நான் அந்த மாதிரி டைலாக் வச்சுக்கிட்டோமான்னு சொல்லி அதில் நிறையா ஃப்ரீடம் இருக்கும் அவருக்கு, ஜாலியாக பண்ணுவார். ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து அவர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பார். அவரும் ஆதவன் அவர்களும் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அனிருத் மியூசிக்லாம் நமக்குலாம் ஒரு காதல் பாட்டு வருமானதெல்லாம் இப்போ பெரிய ஏக்கமாக இருக்குன்னுவாங்க. கட் பண்ணால் அடுத்து வந்து அவர் எதிர்நீச்சல் ஆல்பம் வந்து அவருக்கு வந்து அனிருத் போட்டிருப்பார். இப்போ அந்த காம்பினேஷன் எங்கேயோ போயிடுச்சு. ஒவ்வொரு பாட்டை பற்றி பேசுகிறப்ப எனக்கு சில வரிகள் வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கண்ணழகா ஒரு மனிதனுக்கு வந்து எதை வேணா மறக்கலாம், ஆனால் அவன் காதலிக்கிட்ட இருந்து வாங்குற முதல் முத்தத்தை எப்படி மறப்பான்? ஸோ அந்த முதல் முத்தத்தை பற்றி சொல்கிறது தான் வந்து கண்ணழகா. ஸோ சுச்சுவேஷனாக என்னென்னா வீட்டில் ஆளே இல்லை, யாருமே இல்லை, வா அப்படின்னு கூப்பிட்டாலே அந்த டைமில் பசங்களுக்கு வரும் பாருங்க ஒரு வேகம். ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் போயிட்டு அங்கே அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் வச்சது இன்னும் இன்ஃபேக்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த படத்தை பார்க்க விடாததுக்கான காரணமே இதுதான். அந்த இதுல வந்து உயிரை வச்சு நிறைய லைன்கள் வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டுல வந்து உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி அப்படின்ற அதெல்லாம் வந்து ரொம்ப அழகான விஷயம். அழகே அழகே அழகின் அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி. ஐயோ சூப்பரா இருக்கும். ஸோ அந்த கடைசியா அந்த பாட்டோடைய முடிகிறப்ப வந்து அந்த மழை பெய்யும், அந்த டிராப்ஸும் நம்ம பார்ப்போம். துணி கொடியில வந்து காயும், கிளிப்பு போட்டிருப்பாங்க. கட் பண்ணா அந்த பக்கம் அவங்க கிஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம். அந்த அந்த ஃபீலுக்கு வந்து நம்ம ஆள் வந்து வாசிச்சிருப்பாரு பாருங்க, எங்கேயோ இருக்கும். அந்த ஃபினிஷிங் லைனும் அதான் வரும், உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி அப்படின்னு. அண்டு அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, காதலிச்சாச்சு, கிஸ் பண்ணியாச்சு, அடுத்து கல்யாணம். ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஏன்னா அது நாள் வரைக்குமே நம்ம எல்லாருமே வந்து கல்யாணம்னா ஒரு கோயில்லையோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ ஒரு மண்டபத்திலையோ இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருப்போம். பப்புல கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நிறைய விஷயத்த அந்த படத்துல பிரேக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அனிருத் ஆஸ் எ சிங்கர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆல்பம்ல ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த பாட்டை வந்து அனிருத் பாடலாம் இருக்கும்னு சொல்லி அவரே பாடியிருப்பாரு. ஸோ இது வந்து சிவகார்த்திகேயன் தானே அங்கே எங்கே பாடுவார், சிவகார்த்திகேயன் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டை வந்து கேட்டு வாங்கினேன். ஸோ சில நேரங்களில் வந்து படத்தோட கேரக்டரே லிரிக்கில் வைப்பாங்க. அதை வந்து கண்ணதாசன், வாலி இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனுஷ் இதில் வந்து ஜனனி நீ கண்மணி என் உயிர் காதலி என்றும் நீ தான், அந்த இது வர்றப்ப ஒரு ஸ்லோ மோஷன் இந்த இதில் எடுத்திருப்பாங்க வேல்ராஜ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அந்த கன்வீனியன்ஸ் என்னன்னா அந்த பாட்டு வந்து இப்போ நம்ம எங்க கேட்டாலுமே வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட்ல கேட்டாலுமே ஜனனின்ற கேரக்டரோட கனெக்ட் ஆயிரும். கரெக்ட். ஜனனி யாரு, அந்த படத்துல இருக்கிற ஒரு கேரக்டர், அவன் விரும்புற ஒரு கேரக்டர். ஸோ அதை கான்செப்டுவலைஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப இருக்கும். அந்த ஃபினிஷிங் பிஜிஎம் இருக்கும். அது அந்த பாட்டு முடிஞ்சு நான் நிறைய பேர் ரிங்டோனா வச்சு கேட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக அந்த பியானோ நோட்ஸே வந்து அவ்வளோ அழகா செட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நீ பார்த்த வழிகள் இதுல வந்து ஸ்பெசிஃபைடா சொல்லணும்னா விஜய் யேசுதாஸ், ஸ்வேதா மோகனுடைய வாய்ஸ். ஸோ இப்போ வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்து காதலுடைய புரிதல் நிலை. இப்போ கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை பார்ப்போம். ஆனா அந்த பிரச்சனையே கொண்டாட்டங்களா மாறும். இப்போ இது பிரச்சனையா, சரி இதை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கொண்டாட்ட நிலை வரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம காதலிக்கிறோம், காதலிக்கப்படுறோன்ற ஒரு ஃபீலோட இந்த பாட்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது நிஜமடி பெண்ணே உன்னை தொலைவினில் கண்டேன் இளவினில் நகமாக, அந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஒரு சைக்கிள்ல அந்த செயின் இதை மாட்டிக்கிட்டு இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து பார்ப்பான். தூரத்துல இருந்து பார்த்து உனக்கு இது சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சரி பண்ணி தந்துட்டு போவான். ஸோ அதை தான் வந்து கற்பனையா அந்த இடத்துல வந்து நான் வந்து உன்னை நிஜமாவே உன்னை பார்த்தேன், நிலவுல வந்து நீ இருக்கிற ஒரு பெண்ணா, அப்புறம் வந்து நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி விஷயம். அப்புறம் பெண் இதுல ஒரு விஷயம் பாடுவாங்க, அதாவது அனலின்றி குளிர்வாசம் இது எந்தன் சிறைவாசம். ஸோ அனல் நெருப்பு கிடையாது, ஆனாலும் ஒரு குளிர் வாசம் வீசும், அதுதான் வந்து என்னுடைய சிறைவாசம், அப்ப நீ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆணுக்கு அந்த ஒரு அணைப்பு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ற மாதிரியான லிரிக். அண்டு அடுத்து வந்து அடுத்த பாட்டு சொல்லணும்னா லவ் ஃபெயிலியர் ஆனா யூ டோன்ட் நீட் ஆல்கஹால், நோ சிகரெட்ஸ், நோ ட்ரக்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ், யூ கேன் டைவ் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் போனிப்போ. ஐயோ நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த பாட்டை அவங்க என்ன மாதிரி ஃபீல் இருப்பாங்கன்னா, யூ கேனாட் என்ன சொல்ற, அவங்கள எதுக்கு திட்டிக்கிட்டு, ஆனா உன்னோட பீரியடா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நாள் வந்து என்னால மறக்க முடியாது, மறுபடியும் அது கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குற ஒரு பாட்டு. அவனுக்கு இருக்க அந்த பிரச்சனை அது அது மேபி அந்த டைமுக்கு ஏத்த படம் இல்லைன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த படம் வந்திருந்தா இதோட டேக் வேற மாதிரி இருந்திருக்கும். மேபி அதான் அதோட ரிலீஸ் வேற டைம்ல இருந்திருக்கலாம், அதோட ப்ரொமோஷன் வேற மாதிரி இருந்திருக்கலாம். சோ அவங்க இத என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு பெரிய செலிப்ரேஷன் மாசான படம் நினைச்சிட்டாங்க. பட் அந்த படம் இன்ஃபேக்ட் தனுஷ் அது வரைக்கும் அப்படிதான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய படங்களோட வரிசை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் அவுட்டா படிக்காதவன் அது இதுன்னு ஒரு ஃபுல் மார்ஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெரி டிஃபரெண்ட். ஆமா ஆமா, இது ஒரு மாதிரி வேற ஒன்னு பண்ணிடுச்சு. பட் அந்த லவ்வர்ஸ்குள்ள இந்த ஒரு படம் வந்து ஸ்ட்ராங். ஃபேமிலி ஆடியன்ஸோ பேச்சுலர்ஸோ அது வேற. பட் இது லவ் பண்றவங்க ஒரு கப்பிள்ஸா போறவங்களுக்கு இது ஒரு செம்ம டேக்கான படம். இன்னைக்கும் இல்ல கப்பிள்ஸுக்குமே இது ஒரு ஃபேவரட்டான ஒரு. எப்படி வந்து மூன்றாம் பிறையில வந்து கமலஹாசன் வந்து அவளை விட்டுட்டு போறப்ப அந்த ஃபீல் இருக்குமோ, அது இங்க வந்து ஸ்ருதிஹாசன் வந்து அந்த ஃபீல்ல வந்து அழுவாங்க கிளைமேக்ஸ்ல. அந்த அந்த லெட்டரை படிக்கிற அந்த சீனு, அந்த பிஜிஎம் ஸ்கோரு, அதெல்லாம் வந்து நம்மளை அப்படியே ஒரு மாதிரி நிலைக்கு வந்து கொண்டு போயிடும். இப்போ இது எல்லாமே முழுக்க முழுக்க இட் இஸ் என்ன சொல்லுது, ஒரு ஃபேனா ஒரு ரசிகன் அந்த 3 ஆல்பமை வந்து எப்படி ரசித்தான், அதை வந்து என்ஜாய் பண்ணான் அப்படின்ற அந்த கோடான கோடி நெஞ்சங்கள் உள்ளங்கள்ல இருந்து ஒருத்தவனுடைய ஒரு வரி அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி மறப்பேன் என் பள்ளி நாட்களை, காலம் திரும்பி அழைக்க பள்ளி நாட்களில் காதல் நொடிகளில் வாழ கூப்பிட்டால் 3 ஆல்பம் ஒரு டைம் மிஷின். அந்த டைம் மிஷினில் உட்காந்து நீங்கள் உங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு வந்து போகலாம். கண்கள் இமைக்காத நேரம் அது, உன்னை காணும் நேரம் அது, இதழின் ஓரம் சிரித்து என் உயிருக்குள் பெயரை வைத்தாள், என் காதலை அவளுக்கு விவரிக்க 2 வரிகள் போதும், உயிரே உயிரே உனைவிட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி, அழகே அழகே உனைவிட எதுவும் அழகில் அழகா இல்லையடி. காதலை நண்பர்களோடும் ஏன் காதலியோடும் கொண்டாடத்தான் கமான் கேர்ள்ஸ். காதலின் புரிதலுக்கு நீ பார்த்த விழிகள், நாம் பார்த்த நாள் நம் வசம் வருமா என்று சொல்ல ஒரு பெண் இருந்தால், அவள் நம் கைப்பிடித்தால் நீ மட்டும் வேண்டும் என்பேன். இதுவே காதலின் யூனிவர்ஸ் என்று சொல்லலாம். காதல் தோல்வியில் மன வலியில் அழுதவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரியின் கொண்டாட்டங்களுக்கும் காரில் செல்லும் பொழுதுபோக்குக்கும் குழந்தைகளின் தாலாட்டுக்கும் என மனப்பாட பாட்டாக எல்லோர் நெஞ்சிலும் எழுதப்பட்டது வைதிஸ் கொலவெறி. காதல் தோல்வியின் மற்றொரு யூனிவர்ஸ் போனிப்போ. இந்த பாடலை கேட்டு கண் கலங்காத காதலர்கள் உண்டா? உயிருக்குள் இருக்கும் மொத்த வலியும் கடத்தும் ஒரு பாடல். காதல் காலத்தை நினைவுபடுத்தி உங்கள் உண்மையான காதலை காயப்படுத்தி சென்றவர்களுக்கு
தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ என்ற வரிகள் போதாதா? எப்படி பாராட்டாமல் இருப்பது? வாழ்க்கை ஒரு நெடிய சுவர் என்றால் அதில் அனிருத் பாடல்கள் ஜன்னல் காற்று. நீ கொடுத்த ஒவ்வொரு டியூனும் ஒரு உயிர், ஒரு நினைவு, ஒரு காதல். அனிருத் அள்ளி கொடுக்கும் காதல் மரம். இன்றைய தலைமுறைக்கு அவர் இசை வரம். நடிகனாக தனுஷ் அவர்களை பாராட்ட கோடான கோடி நெஞ்சங்கள் உண்டு. ஆனால் போயட்டு தனுஷ் அவர்களை பாராட்ட எத்தனையோ யூனிவர்சல் ரசிகர்கள் உண்டு. அதில் ஒருவன் நான். நீ கோபப்பட்டால் உன் கோபம் கூட கவிதையாகும். எங்களின் உணர்வுகளை எங்களுக்காக எழுதத்தானோ நீ பேனா எடுத்திருக்கின்றாய். காகிதங்கள் ஏங்கும் பாடல் வரிகளை எழுத பேனா உன் பெயரை எழுதும் போதெல்லாம் காதலோடு முத்தமிடுகிறது. முதல் காதலை இதயம் கடக்க எப்படி மறுக்கிறதோ அதே போலதான் 3 படத்தின் பாடல்களை கடக்க நம் ஒவ்வொருவரின் பிளேலிஸ்டும் மறுக்கிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு காட்சியமைப்பும் மனதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. காதலர்களை கொண்டாட மட்டுமல்ல, காதல் காலத்தை, உங்கள் இனிமையான வசந்த காலத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும் 3 ஆல்பம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் லவ் படம்லாம் எப்போ வரும்னு தெரியல. வரதே இல்ல. இந்த மாதிரி ஃபுல் லென்த் லவ் படம் மறுபடியும் அனிருத் பண்ணா எப்படி இருக்கும்ன்றது. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அவர் மாஸ் மீட்டர்ல ஏறிட்டார். ஸோ அங்கங்க திருச்சிற்றம்பலம். ஆனா அதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருந்து லவ் சொல்ற மாதிரியான ஒரு இது. ஆனா ஃபுல் லென்த் ஒரு லவ் படம் வந்து மறுபடியும் அனிருத் வந்து மியூசிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் கொடுக்கணும்னு ஆசை தான் எங்களுக்கும். ரைட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் எபிசோட் 1ல சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 3 ஆல்பம். நெக்ஸ்ட் ஆல்பம் நம்ம வந்து எபிசோட் 2ல நம்ம பார்க்க போறது சேம் தனுஷோடைய ஒரு படம் தான். பட் ஸ்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச யாரடி நீ மோகினி. அது வந்து ஒரு பேங் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முத்துக்குமாருக்கும் யுவன் சங்கர் ராஜா கூட்டணி அமைச்சதுல புதுப்பேட்டை அங்கெல்லாம் முன்னாடியிலேருந்தே நிறைய பாட்டு வந்தாலுமே யாரடி நீ மோகினி வந்து பாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனே அந்த படத்துக்கு. பாட்டை பார்த்துட்டு தான் இதுல என்ன புதுசாக ஏதோ ஒரு வித்தியாசமான மொழி நடையில ஒரு பாட்டு இருக்கு, காதல் அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா மியூசிக் கம்போசிங் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படி திரும்பி பார்க்க வச்சது வந்து யாரடி நீ மோகினிக்கு வந்து பாடல்கள். கண்டிப்பா அதை பத்தி நிறைய பேச போறோம். அடுத்த எபிசோட்ல அதை பத்தி நிறைய பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ. நன்றி.